வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா. அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. காமராஜர் மணிமண்டபத்தில் மாணவர் நாள் விழா. பரிசுகள் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. காலை சிற்றுண்டி திட்டம் தொடரும் என உறுதி. தாசிப்பேட்டையில் காமராஜர் 124வது பிறந்தநாள் விழா. அமைச்சர் VP சிவக்கொழுந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பு. பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி வழி மாத்திரைகள் தயாரிப்பு. புதுச்சேரி மருந்து நிறுவனம் மீது பரபரப்பு புகார், தீவிர விசாரணை. பெருந்தொழிவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பிலும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெருந்தொழிவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் மாநிலம் முழுவதும் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையிலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையிலும் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திராவிட கழகம் சார்பில் மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் ராஜா தியேட்டர் சிக்னலில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையிலும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநில தலைவி, நிர்வாகி புதியவன் மற்றும் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மணவேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் ஒரே சீருடையில் ஊர்வலமாக சென்று ராஜா தியேட்டர் சிக்னலில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் குயவர்பாளையம் காமராஜர் சிலை மற்றும் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜீவானந்தபுரத்தில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் நாடார் உறவின் முறை சங்கம் சார்பிலும் தலைவர் ராஜசேகரன் நாடார் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பல்வேறு நாடார் நல அமைப்புகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருந்தொழிவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர் நாள் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் வழக்கம் போல தொடரும் என உறுதியளித்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் பெருந்தொழிவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர் நாள் விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காமராஜர் பிறந்த நாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், அழகு என்ற அழகானந்தம், ரவிக்குமார் ஐயப்பன், கல்வித்துறை செயலாளர் கிருஷ்ணமோகன் உப்பு, பள்ளி கல்வித்துறை இயக்குநர் மோகன் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படாது என்ற தகவல் தவறானது என்றும், புதுச்சேரியில் காலை சிற்றுண்டி திட்டம் வழக்கம் போல
தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று பள்ளி சீருடை தைப்பதற்கான தையல் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மாணவர்களுக்கான மில்க் ஷேக் உள்ளிட்ட புதிய நலத்திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். அத்துடன் சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வெளியிடப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி லாசிப்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஜியோமெட்ரிக் பெட்டிகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். புதுச்சேரி லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. லாசிப்பேட்டை உழவர் சந்தை அருகில் உள்ள நேதாஜி சிலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு லாசிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து தலைமை தாங்கினார். காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த காமராஜரின் நினைவு போற்றும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஜியோமெட்ரிக் பெட்டிகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் செய்திருந்தார். இதில் ஊர் முக்கியஸ்தவர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் லேபிள் மற்றும் பேக்கிங் வடிவமைப்பை போலியாக பயன்படுத்தி வலி மாத்திரைகள் தயாரித்து விற்பனை செய்ததாக புதுச்சேரியை சேர்ந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் மீது புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி வலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு சந்தையில் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகளை தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த வழக்கில் ரெடியார்பாளையத்தை சேர்ந்த ராஜா என்ற வள்ளியப்பன் உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அந்த வழக்கை CBI அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருந்த மருந்து பொருட்களை அதிகாரிகள் சோதனை செய்த பொழுது அவை போலி மருந்துகள் என்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த மாத்திரைகள் ஆய்வுக்காக சம்பந்தப்பட்ட பிரபல மருந்து நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆய்வில் அவை எந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டவை அல்ல என்பதும், நிறுவனத்தின் பெயர், லேபிள் மற்றும் பேக்கிங் வடிவமைப்பு போலியாக பயன்படுத்தப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் புதுச்சேரி குர்மாப்பேட்டையில் செயல்பட்டு வரும் ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனம் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி வலி மாத்திரைகளை தயாரித்து சந்தைப்படுத்தியிருப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் அளித்த புகாரின் பெயரில் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் மருந்து துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியூர்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 46 மற்றும் 47ஆம் நாள் மண்டல அபிஷேக விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழக நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைப்பு புசி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். விளியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்களம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரியூர்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்று வரும் மண்டல பூஜைகளின் ஒரு பகுதியாக 46 மற்றும் 47ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமைச்சர் புசி ஆனந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன், பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை மற்றும் பரிவட்டம் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. விழாவிற்கு உபயதாரர்கள் மற்றும் விழா குழுவினர் தலைமையேற்று பக்தர்களை வரவேற்றனர். இதில் அறங்காவலர் குழுவினர், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழா நிறைவில் பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டதுடன் 500 பேருக்கு வேட்டி, சேலை மற்றும் துண்டுகளும், 200 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன.
புதுச்சேரி பொசி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் பழமையான மரம் திடீரென வேரோடு சாய்ந்த சாலையில் விழுந்தது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனம் சேதமடைந்த மரம் விழுந்த பொழுது வாகனத்திலும் சாலையிலும் யாரும் இல்லாததால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான பொசி வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் இன்று பழமையான மரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அப்போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ வாகனத்தின் மீது மரம் விழுந்ததில் வாகனத்தின் முன்பகுதி கொடுமையாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக சம்பவம் நடந்தபோது டெம்போவில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. மேலும் மரம் சாய்ந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் அந்த வழியாக செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கடற்கரையில் 18 மீட்டர் ஆழத்தில் நீந்திய ஆழ்கடல் வீரர்கள் 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி கடல் மாசுபாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த முயற்சியில் புதுச்சேரியை சேர்ந்த ஸ்கூபர் டைவிங் பயிற்சியாளர் அரவிந்த் மற்றும் அவரது குழுவினர் பங்கேற்றனர். புதுச்சேரியை சேர்ந்த ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர் அரவிந்த் ஆழ்கடலில் சாகச நிகழ்வுகள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இதற்கு முன்பு ஆழ்கடலில் கிரிக்கெட் விளையாடுதல், தேசிய கொடியை ஏற்றுதல், சதுரங்கம் விளையாடுதல் உள்ளிட்ட வித்தியாசமான நிகழ்வுகளை நடத்தி கவனம் பெற்றுள்ளார். அந்த வரிசையில் பிளாஸ்டிக் மாசுபாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சென்னை கடற்கரை பகுதியில் சுமார் 18 மீட்டர் 60 அடி ஆழத்தில் ஆழ்கடல் வீரர்கள் நீந்தி கடலுக்குள் தேங்கியிருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த முயற்சியின் மூலம் மொத்தம் 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகள் சேகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரவிந்துடன் ஸ்கூபா டைவிங் வீராங்கனை தாரகை ஆராதனா மற்றும் குழுவினரும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் பங்கேற்றனர். கடல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வலியுறுத்தும் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா வீராம்பட்டினம் அரியாங்குப்பம் சாலை சந்திப்பு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்து அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக போற்றப்படும் மாவீரர் அழகுமுத்து கோனின் 269வது குருபூஜை விழாவையொட்டி குருபூஜை விழா மலர் வெளியீடு, சமுதாய முன்னோடிகளுக்கு கௌரவிப்பு மற்றும் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தென்னிந்திய யாதவா மகாசபை சார்பில் வில்லியனூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாநில தலைவர் பழனிசாமி தலைமை தாங்கினார். விழாவில் மாவீரர் அழகுமுத்து கோன் உருவத்துவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாவீரர் அழகுமுத்து கோன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் விழா மலர் வெளியிடப்பட்டதுடன் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் சமுதாயத்தின் மூத்த முன்னோடிகளும் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் தென்னிந்திய யாதவ மகாசபை நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் வெங்கடேஷ், இந்திய உணவுக் கழகத்தின் தமிழ்நாடு ஆலோசனை குழு உறுப்பினர் துரை செந்தாமரை கண்ணன், புதுவை யாதவ முன்னேற்ற சங்க செயலாளர் மூர்த்தி, தொழிலதிபர் அபிராம வண்டன், வில்லியனூர் யாதவர் சங்க தலைவர் சுப்பு தேவராசு, மூத்த முன்னோடி ஜனார்த்தனன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநில தென்னிந்திய யாதவ மகாசபை செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தனர். வில்லியனூர் யாதவ சங்க நிர்வாகிகள் மற்றும் திரளான யாதவ சமுதாயத்தினரும் கலந்து கொண்ட மாவீரர் அழகுமுத்து கோன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி ராக்பீச்சில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணிகள் 7000 கிலோமீட்டர் கருணா பாத யாத்திரை மேற்கொண்டு வரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அயன் பானர்ஜி பங்கேற்றார். குழந்தைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்களுடன் பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி ராக் பீச்சில் பிரைம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 24 வயதான சுற்றுச்சூழல் ஆர்வலர் அயன் பானர்ஜி மேற்கொண்டு வரும் 7000 கிலோமீட்டர் கருணா பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக நடைபெற்றது. இதுவரை 3 மாநிலங்களில் 2800 கிலோமீட்டருக்கு மேல் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள அயன் பானர்ஜி பள்ளிகள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சமூக நல நிறுவனங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வாழ்க்கை முறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். காலை 6 மணிக்கு மகாத்மா காந்தி சிலை அருகில் தொடங்கிய பேரணி பிரெஞ்சு துணை தூதரகம் அருகில் நிறைவடைந்தது. இதில் ஏராளமான குழந்தைகள் கைகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கையை பாதுகாத்தல் மற்றும் குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுதல் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பாதகைகளை ஏந்தி பங்கேற்றனர். மேலும் வீட்டு தோட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் இயற்கை காய்கறி விதைகளையும் அயன் பானர்ஜி பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். அவரது பயணத்தின் மூலம் நாடு முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட விதைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மட்டும் 150 விதைகள் பல்வேறு கல்வி மற்றும் சமூக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் 3 பள்ளிகள் உள்ளிட்ட 7 நிறுவனங்களில் அவர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார். குறிப்பாக இந்தியாவின் முதல் முழுமையான சூரிய ஆற்றலில் இயங்கும் கல்வி நிறுவனமான ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச கல்வி மையத்தில் சிறப்பு அமர்வுகள் நடைபெற்றன. குழந்தைகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த பேரணி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரின் சிறிய முயற்சியும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற விழிப்புணர்வை வலியுறுத்தியது. பெருந்தலைவர் காமராஜரின் எளிமையான வாழ்க்கை முறையை முதலமைச்சர் ரங்கசாமி தனது செயல்பாடுகள் மூலம் நினைவூட்டி வருகிறார் என்றார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தெரிவித்தார். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர் நாள் விழாவில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர் நாள் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், காமராஜர் தமிழ்நாட்டின் மட்டுமல்ல இந்திய கல்வி வரலாற்றிலும் அழியாத முத்திரை பதித்த தலைவர் என்றும், கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கி ஏழை மாணவர்களுக்கு கல்வி கிடைக்க வழிவகுத்ததுடன் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி சமூக சமத்துவத்திற்கும் அடித்தளம் அமைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். மேலும் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆடம்பரமின்றி எளிமையாக வாழ்ந்ததாகவும், அரசியலை அதிகாரத்திற்காக அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புக்காக கருதியதாகவும் அவர் குறிப்பிட்டார். டாக்டர் APJ அப்துல் கலாமின் எளிமை மற்றும் மாணவர்கள் மீதான அக்கறையும் நினைவு கூர்ந்த கைலாசநாதர் பிரதமர் நரேந்திர மோடியின் கடின உழைப்பையும் பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை பற்றி பேசிய அவர், காமராஜரின் எளிமையான வாழ்க்கையை நினைவூட்டும் வகையில் வாழ்ந்து வருபவர் முதலமைச்சர் ரங்கசாமி. அவரது எளிமையான தோற்றம், கதர் உடை, மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது காமராஜரே மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ என்ற உணர்வு ஏற்படுகிறது. அதனால் தான் மக்கள் அவர் மீது அளவற்ற அன்பு வைத்துள்ளனர் என்று பாராட்டினர். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய தச்சு தொழிலாளியை மது அருந்து அழைத்துச் சென்று தாக்கி அவரிடமிருந்து வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற இருவரை திருக்குன்னூர் போலீசார் கைது செய்து பறிக்கப்பட்ட பொருட்களை மீட்டனர். கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் பாரதியார் நகரை சேர்ந்த 23 வயதான சஞ்சய் தச்சு தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று கண்டமங்கலத்தில் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த சஞ்சயை ஜெயக்குமார் செல்போனில் தொடர்பு கொண்டு மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரைக்கு மது அருந்து வருமாறு அழைத்துள்ளார். அதன்படி அங்கு சென்ற சஞ்சய் ஜெயக்குமார் மற்றும் அவரது நண்பர் ஜெயபிரதாப்புடன் மது அருந்திய பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலால் மாறியது. இதில் ஜெயக்குமார் மற்றும் ஜெயபிரதாபன் இருவரும் சேர்ந்த சஞ்சயை தாக்கியதுடன் அவர் அணிந்திருந்த சுமார் 70,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி சங்கிலி மற்றும் செல்போனையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சஞ்சய் அளித்த புகாரின் பெயரில் திருக்குன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சம்பவத்தில் தொடர்புடைய ஜெயக்குமார் மற்றும் ஜெயபிரதாபன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார்
அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட வெள்ளிச்சங்கிலி மற்றும் செல்போனை மீட்டனர். பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு தூதரகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களும் கண்டு ரசித்தனர். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. 1789ஆம் ஆண்டு பாரிஸில் உள்ள பஸ்தீல் சிறைச்சாலை மக்கள் புரட்சியால் தகர்க்கப்பட்டு மன்னராட்சிக்கு முடிவு கட்டி மக்களாட்சி மலர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1 மற்றும் 2ஆம் உலக போர்களில் உயிர் நீத்த பிரான்ஸ் மற்றும் இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கடற்கரை சாலையில் வன்னியமான வான வேடிக்கை நடத்தப்பட்ட சுமார் 20 நிமிடங்கள் நீடித்த இந்நிகழ்வில் புதுச்சேரியில் வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு வானில் மலர்ந்த வண்ண ஒளிக்காட்சிகளை கண்டு மகிழ்ந்தனர். இது பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் நடைபெற்றது. பெருந்தொழிவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் பக்தபக்ஷலம், முன்னாள் வாரிய தலைவர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்ட இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி கொண்டாடினர். இதில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் பழ கலைவாணி பாண்டியன் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளியின் முதல்வர் தினகர் தலைமை உரை ஆற்றினார். உளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கல்வி கடன் சிறந்த காமராஜர் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றி பள்ளி கல்வி இயக்குநரகத்தால் அளிக்கப்பட்ட நோட்டு புத்தகங்களை மாணவியருக்கு வழங்கினார். தேசிய அளவில் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற ஜூனியர் நேஷனல் டேக்வாண்டோ போட்டியில் பதக்கம் பெற்ற மாணவி கிருத்திகாவிற்கு பதக்கத்தை அணிவித்து பாராட்டினார். தினமலர் பட்டம் நாளிதழை தனது சொந்த செலவில் வழங்கி மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தினார். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் அருணகிரி நன்றி கூறினார். பள்ளியின் விரிவுரையாளர்கள், உடற்கல்வி விரிவுரையாளர்கள், பழனி உடற்கல்வி ஆசிரியர் சிவமதி, பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். சவரிராயலூர் நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளியில் மாணவர் தினம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் உள்ள சவரிராயலூர் நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளியில் மாணவர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் மாணவர்களுக்கு இலவச சீருடை, டைரி மற்றும் இனிப்புகள் வழங்கி பெருந்தலைவர் காமராஜர் பற்றி சில கருத்துக்களை மாணவிகளிடம் பகிர்ந்தார். மேலும் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பாராட்டினார். இவ்விழாவினை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்பன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பொதுமக்களுக்கு கேப் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார்.
உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாராயணசாமி வழங்கினார். மேலும் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக கம்பன் நகரில் ரெட்டியார்பாளையம் வார்டு தலைவர் காமராஜர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொதுமக்களுக்கு கேப் மற்றும் அன்னதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கருணை இல்ல குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் கருணை இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாவனா நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார், பாபு மற்றும் ஜெயந்தி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடி வாழ்த்துக்களை பெற்றார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பாவனா நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார், பாபு மற்றும் ஜெயந்தி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு சால்வி அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெருந்தொழிவர் காமராஜர் அரசு கல்லூரியில் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு கலித்தீர்த்தாள் குப்பத்தில் அமைந்துள்ள பெருந்தொழிவர் காமராஜர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கர்ம வீரர் பெருந்தொழிவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கி கர்ம வீரர் காமராஜரின் கல்வி பயணிகள், சமூக சேவைகள் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து சிறப்புரை ஆற்றினார். மாணவர்கள் கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் தமிழ் துறை தலைவர் சிவகுமார், கணக்கியல் துறை தலைவர் முனைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாபு கே தங்கப்பன், கணினி துறை தலைவர் வைத்திலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் செந்தமிழ் ராஜா, தமிழ் துறை பேராசிரியர் ஸ்ரீதர், வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமாள், அலுவலகர்கள் வீரா கிருஷ்ணன், தமிழ் சுதன் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழா இறுதியோல் காமராஜரின் கல்வி சேவைகள் மற்றும் எளிமையான வாழ்க்கை குறித்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நின்ற தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,160 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 234 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா. அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. காமராஜர் மணிமண்டபத்தில் மாணவர் நாள் விழா. பரிசுகள் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. காலை சிற்றுண்டி திட்டம் தொடரும் என உறுதி. தாசிப்பேட்டையில் காமராஜர் 124வது பிறந்தநாள் விழா. அமைச்சர் VP சிவக்கொழுந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பு. பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி வழி மாத்திரைகள் தயாரிப்பு. புதுச்சேரி மருந்து நிறுவனம் மீது பரபரப்பு புகார், தீவிர விசாரணை. இன்ஸ்டாகிராம் நட்பு விபரீதம். தச்சு தொழிலாளியை தாக்கி வெள்ளி சங்கிலி, செல்போன் பறிப்பு. 2 பேர் கைது. பிரான்ஸ் தேசிய தினம். புதுச்சேரி கடற்கரையில் வண்ணமயமான வான வேடிக்கை. ஆயிரக்கணக்கான கண்டு ரசிப்பு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.